ஹலோ டேக்கர்ஸ். சாரி, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தொண்டைக்கரகரன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம பெட் எடுத்து எங்கே வைக்கணும்னு யோசிச்சு இங்கே வச்சு ரீஸ்பாண்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இப்போ இருக்கிற நம்மளுக்கு பெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி தான். நம்ம இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாள் இல்லை, இது வரைக்கும் போனதே இல்லை, எக்ஸ்ப்ளோரேஷன் போகிறோம். ஸோ செஸ்ட்டுக்குள்ளே தேவையில்லாத இதெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா இன்வென்ட்ரி ஃப்ரீயாக இருந்தால் தானே அங்கே கிடைக்கிற பொருளெல்லாம் வைக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வர வர என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வீடுலாம் வந்துடுச்சு. லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் வந்து ஃபார்ம் நட்டியிருக்கோம். அதில் வந்து 5 சீடு 5 கரெக்டாக 1 இருக்குது எக்ஸ்ட்ரா. சரி, அதை விடுங்க. வந்து நம்ம போட்டுருக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம அப்பா அம்மா ஞாபகம் சரியா மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி திரும்பினா அதை தேவையில்லை அப்படியே போயிடும்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டைமிங்லேயே எங்கள் மூளை இருக்கல, அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. சரி நம்ம போயிட்டு இந்த இது எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒருத்தர் வந்து நடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால் டக்குன்னு எடுத்து போகும்போது அது இருந்துச்சு. என்னடா பார்த்தா இவனை கூட சேர்ந்து உட்காந்துட்டான். வேற நல்லா இருக்கா இல்லை, ஏன்டா நீ வேறு பக்கத்துல இருந்து உசுரை வாங்குற அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டேன். சரி நான் அங்கே போயிட்டு அப்புறமா அவங்களுக்கு சரி கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்டா இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து எடிட்டிங் கொஞ்சம் ஃபால்ட். சரி நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து டெசர்ட்டுன்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறமா தான் தெரியுது இது டெசர்ட் கிடையாது, ஒரு குட்டி ஐலாண்டு கூட கிடையாது, ரொம்ப சின்னது. நம்ம இருக்கிற இடத்தோட ரொம்பவே குட்டி தான். இன்னும் நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்குள்ளே வெளியே வந்துட்டோம். பரவாயில்ல, அடுத்த வீடியோ போகும். ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது, நான் என்னத்தை போடுவேன். எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னால் சரி. நம்ம இப்போ வந்து டெசர்ட்டு இல்லை, இது வந்து இந்த ஸ்டோன் லேண்டு. டெசர்ட்டுன்னு வந்தால் ஸ்டோன் லேண்டு கிடைக்கிது. எல்லாம் நம்ம லக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். பார்த்தா இத்தனை பேர் சாவுங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா திடீர்னு அடிக்கிட்டு விடுறீங்களான்னு பார்த்தா இவன் அடைச்சை நீ அடா ஒன்னெல்லாம் மனுஷன் நினச்சி உன்னை பார்த்து பயந்தேன் பார்த்தியா. நீ வந்து என் ஃப்ரெண்டு எலும்பன் மாதிரியே இருக்க. அவன் பேர் வந்து ஈஸியாகவே சொல்லலாம். அவன் இனிஷியல் வந்து எஸ்ல ஆரம்பிக்கும், அவன் இனிஷியலு. ஸோ அவன் பேர் உங்களுக்கே தெரியும், அவனுக்கே தெரியும் சொல்லப்போனால். அவனும் எலும்பு குடும்பம் தான் இருப்பான். சொல்ல என்னோட ரொம்பவே ஓடி. நீ தானே என் ஆட்டோ பொண்ணு, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு கோல் எடுக்க முயற்சி பண்ணால் கோலையே வர மாட்டேங்குது. ஒரு வழியாக கோல் எடுத்து பேக்குள்ளே போடலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து இப்போ ஞாபகம் வருது, ஏகப்பட்ட கோல். ஸோ எல்லா கோலையுமே எடுத்துக்கிட்டு யூஸ் ஆகும். ஏன்னா கோல் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. இவ்வளோ பெரிய ஆளாகிட்டு கடைசியில் ஐயோ கோல் நம்மக்கிட்ட தீர்ந்து போச்சு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும். சரி நம்ம பக்கத்தில் ஐலாண்டுக்கு போய் பார்ப்போம்னு பார்த்தா இதுவும் அதே தான். நம்மளுக்கு